ஹலோ பியூட்டிஃபுல் லேடீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு காமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோ என்னென்னா ஒரு கார்டன் வீடியோ பண்ண போகிறோம். கார்டன் வீடியோன்னா ஹார்வெஸ்ட்டு அப்புறம் இதை வேஸ்ட்டு எடுக்கிறது இது மாதிரி இல்லைங்க. நான் ஊருக்கு போயிட்டு வந்தேன் இல்லையா, உங்களுக்கு எல்லோரும் தெரியாதில்ல. நான் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் யாராச்சும் இன்ட்ரெஸ்டாக இருந்தால் நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணலாம். எங்கள் ஊரெல்லாம் பார்த்து நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். அங்கேருந்து வரும்போதும் நான் என்ன பண்ணிட்டேன்னா, வெஜிடபிள் சீட்ஸ் எடுத்துன்னு வந்திருக்கிறேன். அது என்னென்ன சீடு எடுத்துன்னு வந்திருக்கிறேன் என்னான்ட்டு உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். சூப்பராக இருக்கும். நம்ம தமிழ்நாடு கிளைமேட்டுக்கு இந்த சீடு வருமா வராதான்னு தான் பார்க்கணும். இந்த கத்திரிக்காய் பார்த்திங்களா, இது ஆந்திராவில் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு. அதான் நெல்லூரில் ரொம்பவே கிடைக்கும். இது முள்ளை வெங்காயம்னு நாங்கள் சொல்லுவோம். அதை முள்ளு கத்திரிக்காய்ன்னு நீங்கள் சொல்லலாம் போல் தெரியல. கத்திரிக்காய் தான் இது. கத்திரிக்காயில் இது ஒரு வெரைட்டி. இது ஊறுகாய் போட்டால் அப்புறம் நான் பழுத்த மிளகாவும் இது வச்சு ஒரு பச்சடி போட்டுருக்கிறேன். அதுவும் நீங்கள் போய் பார்க்கலாம். சூப்பராக இருக்கும். இந்த கத்திரிக்காயிலோ எது பண்ணாலும் சூப்பராக இருக்கும். அப்புறம் இது பொடலங்காய். பொடலங்காய் சீடு அக்கா வீட்டில் இருந்தது. ஸோ அதனால தான் எடுத்துன்னு வந்துட்டேன். நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது இந்த சீடு. அப்புறம் ஸ்பெஷல் சீடு என்னென்னா, இதுக்காக தான் நான் எல்லா சீடும் எடுத்துன்னு வந்துட்டேன். இந்த காலிஃப்ளவர் சீடு நம்ம டெரஸ் கார்டனில் நான் இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறேன். எப்படி வரும் என்னான்ட்டு பார்க்கணும். நான் உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் செடிக்கு எந்த மருந்தும் நான் கொடுக்கவே மாட்டேங்க. எது வந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். என்னென்னா பூச்சி வந்தாலும் அதுக்கு நான் மருந்து அடிக்க போகிறதில்ல. பூச்சிக்காக நம்ம மருந்து அடித்தா அது நம்ம சாப்பிட்ற காய்களும் கண்டிப்பாக போய் தான் ஆகும். ஸோ அதனால் நான் எந்த மருந்தும் போடாமல் வெறும் எரு மட்டும் போட்டுட்டு நான் இந்த கார்டன் பண்ண போகிறேன். அப்புறம் இது பார்த்திங்கன்னா கொத்தவரங்காய். இந்த கொத்தவரங்காய் சூப்பராக இருக்கும். கருவாடை போட்டு சமைச்சாலும் நல்லாயிருக்கும். கருவாடை போட்டு காரக்குழம்பு மாதிரி வச்சு இந்த கொத்தவரங்காய் போட்டு செஞ்சு களி போட்டு சாப்பிட்டிங்கன்னா அந்த காம்பினேஷன் நெக்ஸ்ட் லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். யாராச்சும் இந்த காம்பினேஷன் தெரியாதுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வீடியோஸ் எல்லோரும் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. ஆனால் இன்னும் நம்ம ஸ்டெப்பு கொஞ்சம் போகணும் இல்லையா, 1K சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் இல்லையா, அப்படியே வீடியோஸ் வைரல் ஆகணும். அதுக்கப்புறம் வாட்ச் டைம் முடிக்கணும். அதுக்கப்புறம் மானிட்டைசேஷன் போகணும். சக்ஸஸாக நம்ம சேனல் நம்ம முன்னாடி கொண்டு போகணுன்னா உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை. கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாமே நம்ம மைண்ட் செட்டு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ண முடியும். நீங்கள் லைக் கொடுத்தீங்கன்னா யூடியூப் என்ன பண்ணுவாங்க, இந்த வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேருக்கு புஷ் பண்ணுவாங்க. புஷ் பண்ணால் நம்ம சேனல் சீக்கிரமாக க்ரோ ஆகிடும். சீக்கிரமாக இல்லைங்க. இப்போது நம்ம வச்சு 2 months ஆகிடுச்சு. 2 monthsக்கு 60 சப்ஸ்கிரைபர்னால் ரொம்ப ரொம்ப கம்மி எனக்கு தெரிஞ்சு. ஆனால் பார்க்கலாம். உங்கள் எல்லாருமே என்னை சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ அதனால் நான் ட்ரை பண்ணுவேன். அப்படியே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். என்னென்னா இது எனக்கு பிடிச்ச வேலை இல்லையா, கார்டனு இந்த சமைக்கிறது இதெல்லாமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் ஏன் காயத்ரி ஃபஸ்ட்டு நீங்கள் சமையல் தானே ஆரம்பிச்சிட்டிங்க, ஏன் கார்டனுக்கு மாற்றிட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இல்லைங்க, எனக்கு கார்டன் தான் என்னமோ இன்னும் இப்போது வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து என்ன ஆகுதுன்னா, கார்டன் இன்னும் ப்ராப்பராக பண்ணணும், இன்னும் நல்லா பண்ணணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே நான் கொண்டு போகணும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால் நான் இந்த வீடியோ கார்டன் மேலேயே நான் ஃபுல் கான்சன்ட்ரேஷன் வைக்க போகிறேன். ஸோ அதனால் நான் என்னோடய மோட்டிவ் என்னென்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, நம்ம சாப்பிட்ற காய்கீரை இது எல்லாமே மருந்து இல்லாமல் ஒரு 50% ஆச்சு நம்ம செய்யணும் అని ஒரு மோட்டிவ் தான். என்னென்னா இப்போது வர ஃபுட் எல்லாமே பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் இஷ்யூஸ் வருதுங்க. என்னென்னா எக்ஸாம்பிள் எங்கள் பொண்ணுக்கே ரொம்ப ஹெல்த் இஷ்யூ வந்தது. ஸோ அதனால தான் நான் இனிமேல் ரொம்ப ரொம்ப கேர் எடுக்க போகிறேன். காய்கீரை இதெல்லாமே நான் வீட்டிலவே நான் செஞ்சு இது பண்ணணும் நான் ஆசைப்பட்றேன். அது எப்படி சக்ஸஸ் ஆகணும் என்ன, நான் இன்னும் இந்த கார்டன் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் கார்டன்னா உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப தேவை.
பார்த்தீங்க இல்லையா? இந்த தக்காளி, பச்சை மிளகா வளர்த்துறதுல வந்து நான் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் ஆயிட்டேன்னு சொல்லலாம். என்னென்னா ஒரு செடிக்கு 1 கிலோ தக்காளின்னா நார்மல் விஷயம் கிடையாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த ஒரு அ ம செடி வந்து நான் வளர்த்துறதுக்கு வந்து நான் ரொம்பவே அ பொறுமைப்படுறேன். என்ன சொல்கிறேங்கன்னு தெரியல. ஐ எம் ப்ரவுட் ஆஃப் மை செல்ஃப்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, இன்றைக்கி வந்து இந்த கேலிஃப்ளவர் சீடு வந்து நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இல்லையா? அந்த சீடு வந்து இன்றைக்கி வந்து நான் வந்து நம்ம டெர்ரஸ் கார்டனில் வந்து ஃபஸ்ட்டு வந்து அதான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன். எதுக்குன்னா சீடு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சீடு வந்து வேஸ்ட் ஆயிடுச்சுன்னா திரும்பி வராது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, கொஞ்சம் சீடு மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டெர்ரஸ் கார்டனில் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த தோட்டக்குள்ளே வந்து நம்ம பெருசாக பண்ணலான்னு நான் யோசனை பண்ணியிருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணலாம், அதான் நான் என்ன பண்ணலான்னு நீங்கள் வந்து ஒரு சஜஷன் மாதிரி கமெண்ட்டில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கேற்ற மாதிரியே நான் வந்து ஒரு நல்ல டிசிஷனாக நான் எடுத்து பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து இது வந்து அவரைக்காய், இன்னும் நம்ம அந்த தோட்டத்தில் ஒரு அவரைக்காய் இருக்குது. இது வந்து அவரைக்காயிலவே இன்னொரு டைப் ஆஃப் அவரைக்காய். இது வந்து பூ வந்து வெள்ளையாக வரும். அது அந்த நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூ மட்டும் பர்பிள் கலரில் வரும். ஸோ அதனால் வந்து இந்த ஒரு டைப்பு அவரைக்காய் கூட நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி அக்கா வீட்டில் இருக்கிறதெல்லாம் எல்லா சீடையும் நான் எடுத்துன்னு வந்துட்டேன். அப்புறம் வந்து இன்றைக்கி இது காலிஃப்ளவர் சீடு வந்து எப்படி இருக்கும்னு உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம போடுற இடம்ல வந்து கொஞ்சம் மண் வந்து லூஸ் பண்ணணும். அப்படின்னா கொஞ்சம் கலக்கணும் மண். இது எல்லாமே கீரை போட்டிருக்கிற தொடி தான். சரி, நம்ம இப்போ வந்து எக்ஸ்பெரிமெண்ட் தானே பண்ண போகிறோம். அதனால் வந்து நான் வந்து இது பண்ண போகிறேன். இந்தாங்க இது மாதிரி இருக்குதுங்க காலிஃப்ளவர் சீடு. ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டியாக கழுகு மாதிரி இருக்குது. இது வந்து மண் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரே இடத்துல தான் போடுறேன். கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுட்டேன். அப்படி போட்டுட்டு மண் வந்து கொஞ்சம் மேலே வந்து கவர் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து நம்ம தண்ணி ஊற்றிட்டோன்னா அது வந்து சீக்கிரமாக ஜெர்மினேட் ஆகிறதுக்கு, சீடு வந்து ஜெர்மினேட் ஆகிறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் கொடுக்கும். அப்புறம் வந்து இது மாதிரி எத்தனை நாளில் ஃபஸ்ட் டைம் தான் நான் இந்த சீடு ட்ரை பண்ண போகிறேன். எத்தனை நாளில் வந்து தண்ணி வந்து கொஞ்சம் இப்படி தெளிச்சிட்டா போதும். எத்தனை நாளில் வந்து நம்மளுக்கு இந்த சீடு வந்து ஜெர்மினேட் ஆகணும்னு நம்ம பார்க்கணும். இந்த வீடியோ வந்து எப்படி இருக்குது, பிடிச்சிருக்கா? நான் பண்ணுற ப்ரொசீஜர் வந்து நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். அவ்வளோதாங்க. என்னென்னா நான் ஒரு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் வந்து ஃபார்மிங் பண்ணுறது வந்து ஒரு நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம்னு நான் சொல்லுவேன். என்னென்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். 2 விஷயந்தான். அந்த 2 விஷயம் சமைக்கிறது, அப்புறம் வந்து இந்த கார்டனிங் பண்ணுறது. நேச்சர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நேச்சர் வந்து ரொம்ப வந்து அழகான இது ஒரு விஷயம். நம்ம வந்து ஒன்று கொடுத்தா அது வந்து திருப்பி நம்மளுக்கு 10 கொடுக்கும். அது மாதிரி நம்மளுக்கு பாருங்கள், எனக்கு வந்து பின்னாடி நீங்கள் கவனிச்சிட்டிங்கன்னா அந்த செடி வந்து பளபளன்னு ஆகுது இல்லையா? அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.